வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரிடம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் எதிரொலி. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை. விதிமுறைகளை தீவிரமாக செயல்படுத்துவது குறித்து சென்னையில் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. தேர்தலை நேர்மையாக நடத்த அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தல். சிவகங்கை தொகுதிக்கு சிதம்பரமே ஒன்றும் செய்யாத போது அவர் மகன் என்ன செய்து விடுவார் என முதலமைச்சர் கேள்வி. துரோகிகளால் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை வந்துள்ளதாகவும் சாடல். குறும்பு வீடியோக்களை எடுக்கவும் தொலைக்காட்சியில் வெளியிடவும் உயர்நீதிமன்றம் தடை. டிக்டாக் செயலியை தடை செய்ய கோரிய வழக்கில் அதிரடி நடவடிக்கை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வெற்று வாக்குறுதிகள் நிறைந்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். அருணாச்சல பிரதேசத்தில் போக்குவரத்து வசதிகளை பாஜக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பெருமிதம். பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் காரில் ஆவணங்கள் இன்று எடுத்து சென்ற 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சியிலிருந்து கார் மூலம் பல கோடி ரூபாய் பணத்தை காரில் கடத்தி செல்வதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெரம்பலூர் அரியலூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் காரின் கதவுகளின் உட்புற தகடுகளில் சுமார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தங்கதுரை, பிரபாகரன் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு காரு சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏடிஎஸ்பி ரங்கராஜன் அவர்களுடைய தலைமையில் அந்த வண்டியை சேஸ் பண்ணி கலெக்டரேட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த வண்டியில் சோதனை பண்ணினதில் இதுவரைக்கும் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மேலோட்டமாக பார்த்ததில் தெரியுது. இதில் இன்கம் டேக்ஸினுடைய ஏசி கிட்ட அதை ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க துல்லியமாக எண்ணி பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்நிலையில் திருச்சி மன்னார்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வர்த்தக அணியின் மாநில துணை செயலாளர் ராஜா மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் நிதி நிறுவன அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட், நிதி நிறுவன அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் என அனைத்து கட்சி பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளனர். மக்களவைத் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா, தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் நேற்று மாலை சென்னை வந்தனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளருடன் ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகின்றது. அப்போது வேலூரில் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும் சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் தேர்தல் ஆணையரிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளிப்பார் என கூறப்படுகின்றது. நாளை காலை 10 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் கூட்டமும், அதைத் தொடர்ந்து தலைமை செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கூட்டமும் நடைபெற உள்ளது. ஜனநாயகத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார் சுதந்திரமான முறையில் தேர்தல் நடத்த ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திரம் மற்றும் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஜெயக்குமார், திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு கோடிக்கணக்கான பணம் எப்படி வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்காளர்களை நம்பாமல் திமுக பணத்தை நம்புகிறது என்றும் சாதனைகள் மற்றும் திட்டங்களை வைத்து தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயகத்திலே முழுமை அளவிற்கு நம்பிக்கை கொண்டது. சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான இந்த 3 கருத்துக்களை மையமாக வைத்து தேர்தலை நாங்கள் எப்போதுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முழுமை அளவிற்கு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த வேலை செஞ்சிருக்காங்க. அதை கட்டு போட்டு இந்த மாதிரி பண்டல் போட்டு பூத் வாரியா போட்டு மொத்த கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. சுதந்திர நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் இந்த கைப்பற்றப்பட்ட பணம் ஈஸியா சேஸ் பண்ணலாம். எங்க இருந்து டிராப் பண்ணாங்க, எந்த பேங்க்ல இருந்து, யார் டிராப் பண்ணது, முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கும் டிராப் பண்ணவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இதெல்லாம் நீங்க முழுமை அளவிற்கு கண்டுபிடித்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் நந்தினி தரும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம் ராம்குமார். நந்தினி, தற்பொழுது தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் அந்த நட்சத்திர ஹோட்டலில் ஒரு கூட்டம் நடைபெற்று வருகிறது கூறுகின்றனர். இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள், அதாவது ஏதேனும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? இது குறித்த தகவல்களை நீங்கள் கூறுங்கள். இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா மற்றும் அசோக் லவாசா தலைமையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தேர்தல் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டமானது தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கலந்து கொள்வார் என எதிர்பார்த்த நிலையில் அவரின் வருகையானது ரத்து செய்யப்பட்டது. இருந்தபோதும் தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. அதாவது மக்களவை பொது தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலானது நடக்கிறது. அத்துடன் தமிழகத்தில் காலியாக இருக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலானது நடத்தப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகம் தலைமை ரீதியாக கண்காணிக்கப்படும் மாநிலமாக உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லவாசா மற்றும் தேர்தல் இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்த ஓஜா ஆகியோர் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்திற்கு பின்னர் அதாவது முதலில் இன்று காலை 10 மணி முதல் 11:30 மணி அதாவது சுமார் 12 மணி அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கான கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஜேசிடி பிரபாகரன், பாபு முருகவேல் உள்ளிட்டோரும், திமுக சார்பில் RS பாரதியும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அவர்கள் தரப்பு கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக சார்பில் வேலூர் தொகுதியில் கைப்பற்றப்பட்ட பணம், அதாவது கட்டுக்கட்டாக சுமார் 33 கோடி அளவில் கைப்பற்றப்பட்டது. அந்த பணம் அதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியதாக நம்மிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதாவது தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், தமிழக தேர்தல் அதிகாரி, தேர்தல் தொடர்பான அதிகாரிகளுடன் ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பிக்கள், காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள், பாதுகாப்பு தொடர்பாக விவாதிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராம்குமார். நிச்சயமாக நந்தினி, தற்பொழுது அனைத்து முக்கிய கட்சிகளும் இதில் பங்கேற்றுள்ளன என்று கூறுகிறார்கள். இதில் நீதிமன்றம் தற்பொழுது பரிசு பெட்டி சின்னமாக வழங்கியுள்ள அமமுக கட்சியினர் யாரும் கலந்து கொண்டிருக்கிறா? இது பற்றிய தகவலை கூறுங்கள். அதாவது ராம்குமார், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் ஒன்றாக இல்லவில்லை. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட 10 கட்சிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே இதில் கலந்து கொண்டுள்ளன. அதன் பிரதிநிதிகளாக அதாவது அதிமுக சார்பில் ஜெயக்குமார், ஜெயசிறி பிரபாகரன், பாபு முருகவேல் உள்ளிட்டோரும், திமுக சார்பில் RS பாரதி, NR இளங்கோவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். அதே போல் பாஜக சார்பில் திருமலைசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். அதே போல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாமோதரனும் கராத்தே தியாகராஜனும் கலந்து கொண்டுள்ளனர். அதனால் அமமுக சார்பில் எந்த ஒரு முக்கிய பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை. ராம்குமார். நிச்சயமாக நந்தினி, இதில் அனைத்து கட்சிகளும் முக்கியமாக குறிப்பிட்டுள்ள ஒரு தேர்தல் விதிமுறைகள் பற்றி ஏதேனும் அவர்கள் கலந்து ஆலோசித்து அதை பற்றி ஏதும் பேசியிருக்கிறார்களா? மேலும் இந்த ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து நீங்கள் தகவல் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது பணப்பட்டுவாடா என்பது தற்போது பிரதான பிரச்சனையாக தற்போது தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் பணம் கைப்பற்றப்படுவதில் 2வது இடத்தில் உள்ளது. இதுவரை சுமார் தமிழகத்தில் மட்டும் 80.35 கோடி பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல் 460 கிலோ தங்கமும் 414 கிலோ வெள்ளியும் அதுபோல் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதை கண்காணிக்க தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. எவ்வாறு தடுக்க முடியும், எந்த வழியில் தடுக்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு கட்சி ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல் இன்று இரவு வரை இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து நாளையும் இந்த கூட்டங்களானது தொடர்ந்து நடைபெற உள்ளது. அதாவது சுமார் நாளை காலை 10 மணி அளவில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வருமான வரித்துறை அதிகாரிகள், சுங்க வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிற கூட்டமானது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து காலை 11:15 மணி அளவில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், DGP ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமானதும் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் தேர்தல் ஆணையர்கள், அதாவது இந்திய தேர்தல் ஆணையர்கள் சென்னை நேற்று வந்தடைந்தனர். அவர்கள் நாளை செய்தியாளர்களை சந்தித்து எந்த மாதிரியான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது, என்ன மாதிரியான ஆலோசனைகள் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது, காவல் கண்காணிப்பாளர்கள் எந்தெந்த முறையில் கண்காணிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்த விரிவான செய்தியாளர் சந்திப்பும் நாளை நடைபெற இருக்கிறது. ராம்குமார். உங்களை கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி நந்தினி. தேர்தல் ஆணையம் குறித்து இன்று தற்பொழுது ஹோட்டல் நடைபெற்று வருகின்ற அந்த விவரங்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர் நந்தினி தந்த தகவலை பண்றோம். இனி மற்ற செய்திகளை காணலாம். மத்திய அமைச்சராக ப. சிதம்பரம் இந்த காலகட்டத்தில் சிவகங்கை தொகுதிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பழனிசாமி தற்போது ராஜா மூலம் சிவகங்கை மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து பேசிய அவர் அதிமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி மத்திய அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்த காலகட்டத்தில் சிவகங்கை தொகுதிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்கள் வளம் பெற வேண்டுமானால் ராஜாவுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அம்மாவுடைய அரசு இன்னும் ஏராளமான திட்டங்கள் கொடுத்தது. 100 யூனிட் மின்சாரம் எல்லா வீட்டுக்கும் விலை இல்லாம கொடுக்கிறோம். 2011 அம்மா அறிவிச்ச திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திற்கு தேவையான நிதி அதிகமா கொடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்களுக்கு என்று அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிச்சிருக்கார். இங்க இருக்கிற ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்தவர் நிதி கொடுக்கல. ஆனா நம்முடைய இன்னைக்கு கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பகுதி வளர வேண்டும், தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும், செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைச்சு இன்றைக்கு மரியாதைக்கு ராஜா அவர்கள் கூட்டணி வெற்றி வேட்பாளராக நம்முடைய சிவகங்கை தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். முன்னதாக பரமக்குடி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் சில துரோகிகளால் தான் இடைத்தேர்தலை சந்திக்கிறோம் என்றும் அவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். திமுகவின் அராஜகம் தலைவிரித்து ஆடுவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். சர்வாதிகார ஆட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.
திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் போட்டியிடுகின்றார். அவரை ஆதரித்து பெருமாநல்லூரில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்த மு.க. ஸ்டாலின் தென்னம்பாளையம் உழவர் சந்தையில் வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் ஆர். ராசாவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மக்களிடையே பரப்புரையாற்றிய அவர் சர்வாதிகார ஆட்சிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என வாக்காளர்களிடையே கேட்டுக்கொண்டார். மோடி அவர்கள் பிரதமராக வந்து 5 வருஷம் ஆச்சு, முடிய போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதாவை சேர்த்து சொல்றேன், 8 வருஷம் ஆச்சு. ஆக 8 வருஷம் உங்க ஆட்சி, 5 வருஷம் அந்த ஆட்சி. ஆக இந்த 5 வருஷத்துல இந்த 8 வருஷத்துல நீங்க என்ன சாதிச்சு கிழிச்சிருக்க, அதை பேசுங்க மக்கள் இடத்துல. ஆதாரத்தோட பட்டியல் போட்டு சொல்லக்கூடிய அருகதை உங்களுக்கு இருக்கா? இல்லையே. திமுக விமர்சிக்கிறது, என்ன விமர்சிக்கிறது, நம்முடைய கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறது, காங்கிரஸ் விமர்சிக்கிறது. இதுதான் என்னமோ மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கிற மாதிரி, மாநிலத்தில் திமுக நாம ஆட்சியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து விமர்சிக்கிறாங்க. எதுவும் செய்யல, எதுவும் செய்ய வேண்டியதா நீங்க ஏது செய்யலன்னு நாங்க கேட்கிறோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் 15 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி கலந்து கொண்டு பேசினார். அப்போது 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய நாடு வறுமையின் பிடியிலிருந்து நீங்கியதாக தெரிவித்தார். காங்கிரஸ் அரசின் சமூக நலத்திட்டங்களால் வறுமையின் அளவு 90 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய 60 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய நாடு வறுமை பிடியிலிருந்து விலகி 90% இருந்த வறுமையை 20% குறைத்தார்கள். இந்த 60 ஆண்டுகளில் 15 கோடி மக்களை வறுமை பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர முடிந்தது என்று சொல்லி ஒரு பரிசு பத்திரம் வழங்கினார்கள் இந்தியாவிற்கு. தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக கூறி பிராங்க் ஷோ என்று அழைக்கப்படும் குறும்பு வீடியோக்களை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. சமூகத்தை சீரழித்து வரும் டிக்டாக் செயலை தடை விதிக்க வேண்டும் என மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இனி விசாரித்த நீதிபதிகள் தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படுவதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என கூறி பிராங்க் ஷோ என்று அழைக்கப்படும் குறும்பு வீடியோக்களை எடுக்கவும் அதனை தொலைக்காட்சியில் வெளியிடவும் தடை விதித்துள்ளனர். மேலும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களுக்கு அரசே தடை விதிக்க வேண்டும் என கூறியுள்ள நீதிபதிகள் அதற்காக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் இல்லை என அறிவுரை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் டிக்டாக் செயலை தடை செய்வது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பது தொடர்பான வழக்கு விசாரணையை வருகிற 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் வெற்று முழக்கங்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் பாசிகாட் என்னுமிடத்தில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது 60 ஆண்டுகால ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி எதையுமே செய்யாமல் 60 மாதங்களாக ஆட்சியில் இருந்த தன்னை கேள்வி கேட்பதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள வாக்குறுதிகள் வெற்று முழக்கங்கள் என அவர் தெரிவித்தார். காங்கிரசுக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு தீங்கு செய்வதற்கு சமம் என பிரதமர் குறிப்பிட்டார். விடுதலைக்கு பின் 70 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசத்தில் மக்களின் ஒத்துழைப்புடன் சாலை, ரயில், விமான போக்குவரத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தனது அரசு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். நாட்டை விரைவான வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த பாஜகவுக்கு வாக்களிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். வயநாடு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் துசார் வெள்ளப்பள்ளி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கேரளத்தில் 20 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியும் அவரை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரத் தர்ம சேனா கட்சி தலைவர் துசார் வெள்ளப்பள்ளியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் துசார் வெள்ளப்பள்ளி வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். 100 நாட்கள் வேலை திட்டத்தை 365 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை 365 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். 100 நாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் நாளை மறுதினத்தில் அந்த 1.5 மாத கால ஊதியமும் நாளை மறுதினத்திலே உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை 1.5 மாத காலம் என்பது எங்களுக்கு தெரியும். மத்திய அரசோடு போன வாரம் தொடர்பு கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற 100 நாட்கள் வேலை என்பது மத்திய அரசு அறிவிக்க இருக்கிறது. 365 நாட்களும் உங்களுக்கு அந்த வேலைகள் தரப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தமிழச்சி தங்கப்பாண்டியன் உறுதியளித்துள்ளார். தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அசோக் நகரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு பிறகு மக்களிடம் எழுச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்த அவர் தற்போதைய ஆட்சி மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தென் சென்னை தொகுதியில பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க குடிநீர் தட்டுப்பாடு, போக்குவரத்து நெரிசல் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. முக்கியமா ஏன் அதற்காக காரணம் அப்படின்னா 2010ஆம் ஆண்டு தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது அமைச்சார் அந்த முதல் கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம். அதற்கு அடுத்த இது அமைக்கவே இல்லை இவங்க. அடுத்த 2வது ஒரு சானிடைசேஷன் அந்த சாலினேஷன் பிளான்ட் வந்துச்சுன்னா அந்த குடிநீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படும்னு தலைவர் தளபதி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் நிலவும் வேலையின்மையால் குறைந்த கல்வி தகுதி கொண்ட வேலைக்கு பட்டதாரி இளைஞர்கள் போட்டியிடும் நிலை உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பெரும்புதூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து தாம்பரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தமிழகத்தில் 80 லட்சம் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். வேலையின்மையால் குறைந்த கல்வி தகுதி கொண்ட வேலைக்கு பட்டதாரி இளைஞர்கள் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய பிள்ளைகளாவது வளமாக வாழட்டும், மகிழ்ச்சியாக வாழட்டும், நாம் கடைசி காலத்தில் நிம்மதியாக கண்மூடுவோம் என்று இருந்தார்களே, அந்த கனவுகளை எல்லாம் தொலைத்து 80 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். 6.2% இந்திய புள்ளியியல் துறை அந்த தகவலை தெரிவிக்கின்றது. 4வது வகுப்பு படித்தால் போதும் என்ற வேலை விண்ணப்பத்துக்கு 4000 பேர் BE, ME, MBA பட்டதாரிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். நாட்டில் பலமுறை ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி வறுமையை ஒழிப்பதில் தோல்வி அடைந்து விட்டதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் பெருமைப்பட கூறினார். 1971 அப்போ இந்திரா காந்தி சொன்னாரு வறுமையை ஒழிப்போம், கரிபி அட்டாவோ அப்படின்னு ஒரு ஹிந்தி வார்த்தை பிரபலமா இருந்தது. வறுமையை ஒழிப்போம், வெளியேற்றுவோம், வறுமையை வெளியேற்றுவோம் அப்படின்னு. இன்னைக்கு அப்போ அவங்க பாட்டி 1971 சொன்னது 2030 தான் இவர் வறுமையை வெளியேற்றுவோம் சொல்றாங்க. அப்போ பலமுறை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வறுமையை ஒழிப்பதில் எவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறது.